வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் கத்திரிக்காய் தொக்கு. கத்திரிக்காய் தொக்குனாவே எல்லாருக்கும் ஆஹா அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கோ இல்லை புளி சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த கத்திரிக்காய் தொக்கு தான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்டைலில் பண்ண போகிறேன். இந்த கத்திரிக்காய் தொக்கு நம்ம ஆந்திரா ஸ்டைலில் இந்த பொடிலாம் வறுத்து, அதாவது முழுதனியா, எள்ளு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து, கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்சமெல்லாம் போட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி இந்த கத்திரிக்காய் தொக்கில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் தொக்கு பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்னா அந்த கத்திரிக்காயை நல்லா ஸ்மாஷ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு கரெக்டாக அந்த கத்திரிக்காய் எந்த பக்குவத்தில் வேக வைக்கணும், அதுக்கப்புறம் எப்போ புளியை ஆட் பண்ணணும், எந்த டைமில் அந்த பவுடரை யூஸ் பண்ணி கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 5-6 நம்பர், சின்ன வெங்காயம் 20 நம்பர், பெரிய தக்காளி 2 நம்பர், பூண்டு 15 பல்லு, காய்ந்த மிளகாய் 6-8 நம்பர், கொரியாண்டர் சீட்ஸ் 3/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், புளி பாதி லெமன் சைஸ், தேங்காய் பால் 1 கப்பு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நாட்டு சக்கரை 1/2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க முழு தனியா, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். அதிகமான வெந்தயம் போட்டால் உங்களுக்கு கசப்பு தன்மை வரும். அதுக்கப்புறம் சீரகம், பச்சை கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் வதங்கும் போது லோ ஃப்ளேம் வச்சு ஸ்லோவாக வறுத்து எடுத்துருங்க. அப்போ தான் அந்த முழு தனியாக காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்து இந்த மாதிரி வந்திருக்கும். அதே டைமில் வெந்தயம் கருப்பாயிடுச்சு, அதாவது போன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கசப்பு வந்துடும். முடிஞ்சால் தனியாக வறுத்துக்குங்க. இதுக்கு பிறகு எள்ளு போட்ட உடனே நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். நீங்கள் எள்ளு எதுக்காக லோ ஃப்ளேமில் வறுக்கணும்னு சொல்கிறேன்னா, வறுத்து தான் உங்களுக்கு பவுடர் பண்ணும்போது உங்களுக்கு உதிரியாக வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் தள்ளும்போது உங்களுக்கு ஃபைன் பவுடர் கிடைக்காது. ஃபைனாக ஒரு 90% பவுடர் கிடைக்காது. நீங்கள் வறுத்து முடித்த பிறகு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணால் கரெக்டாக கையிலேயே க்ரஷ் ஆகணும். அப்போ தான் கரெக்டாக வறுத்துருக்கணும்னு சொல்லி அர்த்தம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சின்ன பவுலில் மாற்றிட்டு நல்லா சூடாக ஆறின பிறகு நம்ம பவுடர் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா இந்த பவுடர் எப்படி இருக்குது? கொஞ்சம் குறைன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபைன் பவுடர் பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மிக்சியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மண்சட்டில் நம்மக்கிட்ட இருக்க இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தாளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. எண்ணெய் ரொம்ப ஸ்மோக் வந்த பிறகு கடுகு, சீரகம் தாளிப்பு போடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த முழு பூண்டெலாம் போட்ட பிறகு இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்களா, அது சின்னதுலேயே பெரிய வெங்காயம் மாதிரி தான் 1/2 கட் பண்ணி ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி வதக்க ஆரம்பிங்க. வதங்கும் போது அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்த பிறகு தக்காளி போடுறோம். இந்த தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா, நீங்கள் ஃபைன் சாப் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நல்லா ஸ்மாஷ் ஆகி கிரேவி மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸஸ் போடுங்க. அதாவது 1/6 இல்லை 1/8 கட் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், தனியாத்தூள் போட்டிருக்கோம், மிளகாய் பவுடர், உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வதக்குங்க. உடனே தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டோம் 1 நிமிஷம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் போடுறோம். இந்த கத்திரிக்காய் போட்ட பிறகு திருப்பி அந்த மசாலாவிலேயே நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணலாம். எடுத்த உடனே தண்ணி போட வேண்டாம். நிறைய பேர் வீட்டில் கத்திரிக்காய் தொக்கு பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் கரெக்டான ஸ்டேஜில் எந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல மசாலா போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ தண்ணி போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா குக் பண்ணி ரெடியாக வந்திருக்கு. இந்த இடத்துல கத்திரிக்காய் எந்த அளவுக்கு குக் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் தான் நம்ம புளி ஆட் பண்ண போகிறோம். அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய் பார்த்தா தெரியும். கத்திரிக்காய் கையில் எடுத்திங்கன்னா அப்படி உடையாமல் இருக்கணும். இதுக்கப்புறம் கெட்டியான புளி தான் யூஸ் பண்ணணும். தண்ணியான புளி வேண்டாம். நார்மலாக நம்ம வீட்டில்
புளி தண்ணி போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் ஜஸ்ட் புளி தண்ணி போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுறோம். அதுக்கு பிறகு வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காய் பால் வந்து 1 கப்பு சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது 2 தேங்காய் பத்தை, பெரிய தேங்காய் பத்தையை பால் எடுத்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு தண்ணி போட்டு குக் பண்ண வேண்டாம். அப்படியே 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி. இப்போ ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காய் தொக்கோட மசாலா இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மசாலா தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ரெடி பண்ணிட்டோம், அதிகமான பவுடர் ரெடி பண்ணிட்டு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக போகிறோம்னா தேவையான அளவுக்கு மட்டும் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கோம்ல, இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஒரு டச் கொடுக்க போகிறோம். அது என்ன கேட்டோன்னா கொஞ்சம் லைட்டாக வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். இந்த வெல்லம் நீங்கள் போட்டு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் வந்து கத்திரிக்காய் தொக்கு பண்ணும்போது இந்த வெல்லம்லாம் போட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த கத்திரிக்காய் அப்படி நல்லா சூப்பராக வந்திருக்கு. அந்த மசாலோட பார்க்கும்போது வாவ், அப்படியே சாப்பிடணும் போல இருக்கும்ல. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக வெல்லம் ஆட் பண்ணுறோம். நாட்டு சக்கரை அப்படின்னா வெல்லம், சக்கரை வேண்டாம், வெறும் பிளெயின் சுகர் போட வேண்டாம். இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், மறக்க மாட்டீங்க. என்னங்க கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுற எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும்ல. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டே இருக்காதீங்க, உடனே உங்கள் வீட்டுக்கு கிச்சன் போங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.